Hello students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் வந்து closure set of attributes. இப்போ நமக்கு வந்து ஒரு செட் ஆஃப் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ் கொடுத்திருப்பாங்க. அதுல இருந்து நமக்கு எப்படி க்ளோஷர் கண்டுபிடிக்கிறது அப்படினு சொல்லி பார்க்கணும். இப்போ வந்து நமக்கு क्वेश्चन இது ஒரு ரிலேஷன் xyz. xyzங்கிறது நமக்கு ஒரு ரிலேஷன். இப்போ நமக்கு வந்து ரெண்டு ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ் கொடுத்திருக்காங்க. x determines y determines z. Find the closure of x and y. இப்போ x closure எவ்வளவு எப்படி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதை எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நான் வந்து x closure கண்டுபிடிக்கிறேன். ஈஸி தான். x closure தான் இதுக்கு எக்ஸுக்கு மேலே நான் வந்து ப்ளஸ்ன்னு போட்டிருக்கேன்னா அதுதான் ரெப்ரசன்டேஷன். எக்ஸ் க்ளோஷரோட ரெப்ரசன்டேஷன் எப்பயுமே எக்ஸ் க்ளோஷர்னால் கொடுத்துருக்க இதை அப்படியே எழுதிக்கணும். ஸோ எக்ஸ் க்ளோஷர் ஃபஸ்ட்டு எக்ஸ் அப்படியே வரும். அடுத்தது வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் டிட்டர்மின்ஸ் ஒய். இப்போ எக்ஸ்லேருந்து எனக்கு என்ன கிடைக்கும், ஒய் கிடைக்கும். ஸோ அடுத்தது நான் வந்து செகண்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எக்ஸ் அதாவது எக்ஸ் ஒய். ஏன் எப்படி இந்த ஒய் வந்தது அப்படின்னு சொன்னால் ஃப்ரம் ஏ. அடுத்தது வந்து என்ன அப்படின்னு சொன்னால் ஒய் க்ளோஷரு, எக்ஸ் க்ளோஷர் இது. இப்போ எக்ஸ் ஒய் இருக்குது. இப்போ ஒய்லேருந்து எனக்கு ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்க்கணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஒய்லேருந்து இசட் எனக்கு கண்டுபிடிக்க முடியும். ஸோ எனக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒய்லேருந்து எனக்கு இசட் கண்டுபிடிக்க முடியும்னால நான் எக்ஸ் ஒய் இசட்னு சொல்கிறேன். ஸோ எனக்கு இது வந்து ஃப்ரம் பி. ஸோ இதுதான் என்னோட எக்ஸ் க்ளோஷர். இன்னும் ஒரு சம் பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒய் க்ளோஷர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்பயுமே ஒய் மேலே ப்ளஸ் போடணும். தட் இஸ் ஒய் க்ளோஷர். ஸோ எப்பயுமே எது க்ளோஷர் கேட்டிருக்காங்களோ ஃபஸ்ட்டு அதை எழுதிக்கணும். இப்போது ஒய்லேருந்து வேறு ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா? ஆமாம், இசட் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அடுத்த ஸ்டெப் என்னென்னா ஒய் இசட். ஸோ ஃப்ரம் பி. ஸோ இதுதான் வந்து ஒய் க்ளோஷர். ஒய் க்ளோஷர் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஒய் இசட் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதுதான் ஆன்சர். இப்போ அடுத்த இதை நான் வந்து நெக்ஸ்ட்டு ஸ்லைடில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். அடுத்த கொஸ்டின் வந்து ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. PQRSTUV ஒரு செட் ஆஃப் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் தி க்ளோஷர் ஆஃப் பிஆர் க்ளோஷர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ பிஆர் க்ளோஷருக்கு ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பிஆர் க்ளோஷர் கண்டுபிடிக்கணும். பிஆர் க்ளோஷர் கண்டுபிடிக்கிறதுக்கு எப்பயுமே நான் என்ன சொல்லியிருக்கேன், எதுக்கு க்ளோஷர் கண்டுபிடிக்கணுமோ அதை ஃபஸ்ட்டு அப்படியே எழுதிக்கணும். ஸோ பிஆர் எழுதியாச்சு. இப்போ பிலேருந்து என்ன கண்டுபிடிக்க முடியும், எதாவது கண்டுபிடிக்க முடியுமா? இங்கே என்ன இருக்குது, கியூ. ஸோ நான் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிஆர் கியூ ஃப்ரம் ஏ. அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் வேறு ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா? நமக்கு என்ன இருக்குது, கியூஆர் இருக்குது. கியூஆர்லேருந்து இங்கே கியூனாலும் கியூஆர்னாலும் ஒன்று தான். இங்கே கியூஆர் கொடுத்துருக்காங்க. கியூஆர்னால் நம்ம எஸ்டி கண்டுபிடிக்க முடியும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் PQRST ஃப்ரம் பி. ஓகேவா? ஸோ வந்து எனக்கு PQRST. ஸோ இதுதான் க்ளோஷர் ஆஃப் பிஆர். ஸோ இதுக்கு மேலே நான் ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா? எஸ்டி. இப்போ என்ன இருக்குது, எனக்கு வேறு ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா? PTV இருந்தால் பி கண்டுபிடிக்கலான்னு போட்டிருக்கு. பட் ஆனால் எனக்கு என்ன இருக்குது, பி இருக்குது, டி இருக்குது, வி இல்லையே. வி இருந்தால் தான் பி கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லியிருக்கு. ஸோ அதனால் வந்து எனக்கு என்னோடய ஆன்சர் வந்து இதுதான் PQRST. ஸோ இதை நான் நெக்ஸ்ட் சைடில் கிளியராக உங்களுக்கு டைப் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது வந்து ஃபைண்ட் த க்ளோஷர் ஆஃப் கியூ. PQRST ஃபைண்ட் தி க்ளோஷர் ஆஃப் கியூ. இப்போ கியூ க்ளோஷர் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடும் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? கியூ க்ளோஷர் என்ன அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு எப்படி கண்டுபிடிக்கணும், கியூ க்ளோஷர் ஃபஸ்ட்டு கியூவை எழுதிக்கணும். கியூலேருந்து இங்கே என்ன போட்டிருக்கு, எதாவது கண்டுபிடிக்க முடியுமா? ஆமாம், கியூலேருந்து எஸ் கண்டுபிடிக்க முடியலான்னு போட்டிருக்கு.
ஸோ நான் வந்து QSன்னு போட்டிருப்பேன். ஸோ இது வந்து ஃப்ரம் C. ஸோ வேறு ஏதாவது இருக்கா? இல்லை. ஸோ இது ஒரு இது. அடுத்தது வந்து ஃபைண்ட் தி க்ளோஷர் ஆஃப் இந்த சம்முக்கு வந்து அதுதான் இந்த இதை தான் சொன்னது தான் நான் இங்கே போட்டிருக்கேன். அடுத்த ப்ராப்ளம் வந்து ஃபைண்ட் தி க்ளோஷர் ஆஃப் PQ. ஸோ PQ க்ளோஷர். ஸோ எடுத்தோன்னே என்ன சொன்னேன்? PQ க்ளோஷர்னால் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கதை அப்படியே எழுதணும். ஸோ PQ கிடைக்கும். வேறு PQலேருந்து என்ன கிடைக்கும்? R கிடைக்கும்னு அடுத்த ஸ்டெப்பில் இருக்குது. ஸோ PQலேருந்து எனக்கு வந்து PQR கிடைக்கும். இது வந்து ஃப்ரம் A. ஓகேவா? ஃப்ரம் A. அடுத்தது வந்து QR வந்து QRலேருந்து நமக்கு என்ன கொடுத்துருக்கு? வேறு எதாவது கண்டுபிடிக்க முடியுமா? PSன்னு இருக்குது. P ஏற்கனவே நமக்கு இங்கே இருக்குது. ஸோ S இல்லை. ஸோ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா திருப்பி நான் வந்து QRலேருந்து எனக்கு PS கிடைக்கும். ஸோ நான் PQRS ஃப்ரம் B. அப்புறம் அடுத்தது வந்து என்ன அப்படின்னு சொன்னால் அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் இப்போது நமக்கு என்ன இருக்குது? எஸ்லேருந்து T கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ PQRST இது ஃப்ரம் C. இப்போ RU தெரிஞ்சால் தான் Q கண்டுபிடிக்க முடியும்னு கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு Q ஏற்கனவே இருக்குது. ஸோ நம்ம எல்லாமே வந்து RU இங்கே வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறதுனால நம்ம U டிரைவ் பண்ண முடியாது. ஸோ மேக்ஸிமம் நான் இவ்வளோ தான் டிரைவ் பண்ண முடியும். அதான் நான் வந்து இங்கே போட்டிருக்கேன். அடுத்தது PQRST UVW. இந்த கொஸ்டினில் வந்து செட் ஆஃப் ஃபங்க்ஷன் டிபெண்டன்சிஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா QRS டிட்டர்மின்ஸ் W. அதாவது QRS க்ளோஷர் எடுத்தால் நமக்கு W கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு இது பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து QRS. அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் QRS போட்டாச்சு. வேறு என்ன கிடைக்கும்? இப்போ RS தெரிஞ்சால் T தெரியும். ஸோ நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்பை நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா QRST. இது எத்தனாவது இதில்? ஃப்ரம் C. ஏன்னா நான் இந்த இதை யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது S இருந்தால் எனக்கு என்ன தெரியும்? PTW தெரியும். ஸோ QRS க்ளோஷர் இருந்தால் எனக்கு QRST PW ஃப்ரம் D. சரியா? அடுத்தது பார்த்திங்கன்னா வேறு என்ன PQW தெரிஞ்சால் QS தெரியும்னு சொல்லி போட்டிருக்கு நமக்கு. ஆனால் இங்கே ஏற்கனவே நமக்கு QS இருக்குது. அடுத்தது SW தெரிஞ்சால் QR தெரியும் நமக்கு. என்ன கேட்டிருக்காங்க? QRS டிட்டர்மின்ஸ் W1 கேட்டிருக்காங்க. ஸோ PW. இப்போ அடுத்தது PQW. ஆமாம், PQW இருந்தால் QS இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருக்குன்னு QS இருக்குது. அடுத்தது நமக்கு இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னு சொன்னால் நமக்கு கொஸ்டின்லேயே என்ன கேட்டிருக்காங்க? QRSலேருந்து நம்மளால் W ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து இங்கே W கிடைக்குது. அதனால் வந்து அவங்க கொடுத்துருக்க ஆன்சர் வந்து ட்ரூ. ஸோ அதுதான் நான் வந்து இங்கே போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து க்ளோஷர் செட் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ் பார்த்தோம். அடுத்தது வந்து என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு ஃபங்க்ஷன் டிபெண்டன்சிஸ் கொடுத்தா இந்த க்ளோஷர் யூஸ் பண்ணி நம்ம கேண்டிடேட் கீஸ் கண்டுபிடிக்கலாம். அது பார்க்கலாம் எப்படின்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.